இங்கிலீஷ் படத்தை நம்ம ஹாலிவுட் மூவின்றோம், ஹிந்தி படத்தை பாலிவுட் மூவி அப்படின்றோம், தமிழ் படத்தை கோலிவுட் மூவி அப்படின்றோம். இப்போ இந்த ஹாலிவுட்டுன்ற பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? 1883 வருஷம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்லேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தர் 120 ஏக்கர் நிலத்தை வாங்கி ஃப்ளாட் போட்டு விற்கிறதுக்காக பிளான் பண்ணார். அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கணும். அவர் ஹாலிவுட்டு அப்படின்னு பேர் வச்சார். அந்த இடத்துல ஸ்டுடியோக்களை அமைக்க அமெரிக்க ஃபிலிம் ட்ரஸ்ட்டு 1907 வருஷம் ஊக்கமளித்தாங்க. உடனே அந்த இடத்துல கொலம்பியா பேரமவுண்ட் நிறுவனங்கள் பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள், அதாவது படப்பிடிப்பு தளங்கள் அமைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நிறுவனங்கள் அங்கே வந்து ஸ்டுடியோ ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து வர்ற படங்கள் இங்கிலீஷ் படமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சோம். 1930 வருஷத்துலேருந்து ஹாலிவுட்டில் படப்பிடிப்பு பரபரப்பாச்சு. வருஷத்துக்கு 750 படம் தயாரித்தாங்க. எம்ஜிஎம், 20th செஞ்சுரி பாக்ஸ், வார்னர் பிரதர்ஸ், இந்த ஸ்டுடியோக்கள்லாம் ரொம்ப பிரமாண்டமாக அமைச்சாங்க. ஹாலிவுட் வந்து அப்படியே விரிவடைஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு. இதில் வந்து பெரிய ஸ்டுடியோ எது அப்படின்னாக்க எம்ஜிஎம் தான். அதோட நிலப்பரப்பு மட்டும் 117 ஏக்கர், 23 அரங்கங்களை கொண்ட அந்த ஸ்டுடியோவில் 4000 பேர் வேலை பார்த்தாங்க. கிரீட்டா கார்போ, கிளார்க் கேபிள், எலிசபெத் டெய்லர், ஸ்பென்சர் ஸ்டேசி, இந்த மாதிரி புகழ்பெற்ற நடிகைகள்லாம் உருவாக்குனது எம்ஜிஎம் ஸ்டுடியோ தான். இந்த மாதிரி தகவல்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இயல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.